நாள் 19ஓட கதை கன்சிஸ்டன்சி சீரீஸில். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னா ப்ரைவசி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட போயிட்டேன். 100 கிராம் பப்பாயா, அதுக்கப்புறம் ஓட்ஸ் 50 கிராம் சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா என்ன இது ரெடியாக சொன்னாங்க வெளில போகணுன்ட்டு. அதுக்காக டக்குன்னு ரெடி ஆகிட்டேன் நான். அப்படியே டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். என் முடிவார் என்ன சீவினாலும் நிற்கவே மாட்டேங்குது. அப்புறம் புதுக்குன்னு சென்ட் அடிச்சுட்டு வெளில கிளம்பிட்டேன். அப்படியே நான் கீழே இறங்கிட்டு இருந்தேன். இறங்கி முடிச்சுட்டு போய் பார்த்தா இன்னும் எங்கள் அம்மா ரெடி ஆகலை. அதுக்குள்ளே நான் சிக்கன் ரெடி பண்ணிடலாம் 100 கிராம் சிக்கன் மட்டும் ரெடி பண்ணிட்டேன். அது அப்படியே ரெடி ஆகிற கேப்பில் எனக்கு பிடிச்ச சாங் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 100 கிராம் சிக்கனு, அப்புறம் 150 கிராம் கேபேஜ், அப்புறம் சப்பாத்தி ஒன்று சாப்பிட்டேன். இன்றைக்கி வேறு அதிசயமாக 10 நிமிஷத்துலேயே வந்துருச்சு சிக்கன் மைக்ரோவேவில். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா ஏதோ எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னார், ஏதோ ஃபால்ஸ் கூப்பிட்டு போகிறேன்ட்டு. அப்புறம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு குடுன்னு கீழே இறங்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டான டிமார்ட்டுக்கு விட்டாங்க எங்கள் அம்மா, ஏதோ மளிகை சாமான்லாம் வாங்குன்ட்டு. இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உள்ளே போனால் ஏசி குளுன்னு இருக்கும். அப்புறம் உள்ளே போயிட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஓட்ஸு, காஃபி பவுடர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே தள்ளி ஜாலியாக நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வரும்போதே பவுண்டிக்கெலாம் ஃபயர் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு தான் வந்தேன். அது இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல. எப்படி இந்த கூண்லேருந்து தப்பிக்கலாம்? வேறு வீட்டில் இல்லையே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு அந்த இடம் கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். போகிற வழியெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற இடத்துலலாம் நான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோவில் இப்போ போகிறேன் பாருங்கள். இது ஒரு ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு பேக் சைடு எடுத்தது, இது ஃப்ரண்ட் சைடு. அதுக்கப்புறமா நான் இது ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோன்னே அப்புறம் ஃபால்ஸ் இல்லை, ஏன்னா அங்கே தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போனால் பட்டி ரோனி கோல்மேனோட ப்ரீ ஒர்க் அவுட் இருந்துச்சு, அது வாங்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் சைக்கிள் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணது வீடியோவே எடுக்க முடியல, ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க ஜிம்மில். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தேவையான சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஹாம்ஸ்டர்ஸ்க்குலாம் ஃபுட்டு போட்டேன். டேய், இன்னைக்கு ஃபுல்லு எங்கடா போனேன்? நானும் இன்னொருத்தர் மட்டும் தனியாக இருந்தேன் தெரியுமா வீட்டில். வர இங்கே ரொம்ப தண்ணியாக விட்டுட்டு போகிறேன், நீ வெளியில் பார்த்துக்கிறேன். சரி, அப்புறம் கைஸ் 4:20 சந்திப்போம். பாய் கைஸ்.